அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ மைண்ட் தரக்கு அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதை பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஏப்ரல் 20 முதல் மே 20, 2026 மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது குத்து மதிப்பாக தப்பிக்க போராடும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன். குத்து மதிப்பாக தப்பிக்க போராடும் மாதம். ஆக குத்து மதிப்பாக தான் தப்பிப்பீங்க, அடி உழுதாலும் உழுவும். அது மாதிரி தான். ஏன் இதை மாதிரி ஒரு அறிவுறுத்தலை கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு மேஜர் கோள்கள்லாம் நெகட்டிவாக தான் இருக்குது. 7.5 ஜென்ம சனியில் இருக்கீங்க. அண்டு ராகுக்கு எதுவும் 12ஆம் இடத்துல ராகு இருந்து நிம்மதி சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி புதிய நபர்கள், வேற்று மதத்தினர் வழியாக காரியத்தில் ஒரு குழப்பம், தடை, இதெல்லாம் இதே மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா காரிய வெற்றியாக மாறும். ஒரு யோகி போல, ஞானி போல நீங்கள் பிஹேவ் பண்ணலாம். இந்த 6ல் உள்ள கேது அப்படி ஒரு இறுதி வெற்றியை, அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். அண்டு குரு பகவானும் அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறார். ஆக சனி குரு ரொம்ப டேஞ்சராக இருக்காங்க. அண்டு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்க ஓரளவு வெற்றி திருப்தியை இந்த ராகு கேது கொடுப்பா. அதனால தான் குத்து மதிப்பாக தப்பிக்க போராடும் மாதத்தை. ஏன்னா மேஜர் கோள்கள்லாம் அப்படி இருக்குது. அண்டு 6ஆம் இடத்திற்குதையும் உச்சமாக இருக்கிறார். கெட்டம வலுக்கிற அங்கே தான் பிரச்சனை. அண்டு குத்து மதிப்பாக ஜெயிப்பீங்கன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் லக்னம் ராசிக்கு அப்படி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த சந்திரன் உச்சமாக இருக்கிறார் 3ஆம் இடத்தில். 3ஆம் இடம்ன்றது கொஞ்சம் சுமாரான இடம், பாதி மறைவு ஸ்தானம். ஆனால் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதனால் குத்து மதிப்பாக ஜெயிப்பீங்க. ஏன்னா சந்திரனும் பார்த்தீங்கன்னா வெரி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய கோள். ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார். 2.25 நாளில் ஒரு ராசியை கடப்பார். ஒரு நிலையற்ற தன்மை தான் உங்கள்கிட்ட இருக்கும். அதிர்ஷ்டம் உங்கள் புத்தி வேலை பார்க்குறதும் அப்படிதான். அதனால தான் சேஃப்டிக்குள்ளே பண்ணுவீங்க. ஸோ அது மட்டும் அல்ல, 2-9 கூடைய நேம் ஃபேமோட தனத்தை, புகழ, மரியாதையை கொடுக்கக்கூடிய முழு சுபரான செவ்வாய் உங்கள் லக்னத்திலே இருக்கிறது சிறப்பு. அவர் மட்டும் இருந்தால் மிக சிறப்புன்றுவேன். கூட யார் இருக்கா? சனி பகவான் இருக்கிறார். ஜென்ம சனியாக 11-12 குடையவர். லாபத்தை கெடுப்பது, நிம்மதி சந்தோஷத்தை கெடுப்பதுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பார். இந்த செவ்வாய் சனி சேர்ந்து 7ஆம் பாவத்தை பார்க்கறதால யாரை நம்புறது? இந்த சூழல் நல்லதா கெட்டதா ஒரு பைத்தியம் முடிச்ச நிலைமையில இருக்கும். அதனாலதான் நல்லதா கெட்டதானே தெரியலையா. அப்போ குத்து மதிப்பா ஏதாவது செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் நல்லது. 9 குடையவன் லக்னத்திலேயே இருக்கிறப்ப மெடிடேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அமைப்பு, சூழல் அதெல்லாம் வந்தாலும் நீங்கள் செய்வீங்களா அப்படிங்கிறது இந்த சனி பகவான் கெடுப்பார். அப்படி மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பக்காவாக இருக்கும். ஏன்னா 6ல் உள்ள அந்த கேது யோகி ஞானி போட உங்களை காரியமாற்றம். பட் உங்களுக்கு இந்த ஒரு அனுபவம், அந்த அனுபோதம் போதம் அப்படின்னா அந்த மெடிடேட் பண்ணுறப்போ ஒரு அதிர்வு, ஒரு உணர்வு, ஒரு இனம் புரியாத ஒரு ஆனந்தம், அந்த மாதிரி உணர்வுகள் அது கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் கிட்டத்தட்ட 11-5 வரைக்குமே லக்னத்திலேயே இருக்கிறார். 9ஆம் இடத்துல லக்னத்தில் இருக்கிறப்ப இறுதி வெற்றி இருக்கும். ஆனால் அவர் பொல்யூட் ஆயில இருக்கார். சனி பகவானோட சேர்ந்து சூழலை எடுக்கிறது, மற்றவங்களை எடுக்கிறது, என்ன ஏதுன்னு புரியாமல் சிக்கல்களை ஏற்படுத்துறது, யாரை நம்புறது, எதை நம்புறது, என்ன ஏதுன்னே புரியலையேன்னு குழம்புறது அப்படின்னு. சனி பகவான் மட்டுமல்ல, உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு பாதகாதிபதியான அந்த புதனும் அங்கே இருக்கார். ஆக உங்கள் மனசு ஒரு மாதிரி ஆகும். குத்து மதிப்பாக தான் செய்வீங்க. என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோன்னே தெரியாது. நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தப்பிச்சுக்குவீங்க. ஏன்னா கெட்டவெல்லாம் வலுத்துறான், நல்லவனும் பொல்யூட் ஆகி இருக்கான். அடிக்கடி மாறிக்கொண்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய புத்திக்குரிய கோள் மாறிக்கொண்டே இருப்பது, பூர்வ பாக்கியாதிபதியும் பொல்யூட் ஆகி இருக்கிறதால தான் குத்து மதிப்பாக தான் நீங்கள் வேலை பார்ப்பீங்க, தப்பிப்பீங்க. அதுக்கு கண்டிப்பாக போராடணும்.
2ல் சூரியன் இருக்கிறப்ப கண்ணில் பிரச்சனைகள் வர்றதெல்லாம் வரும். கண் நோய், லைட்டாக பார்வையில் குறைபாடு, சிக்கல் வந்துச்சுன்னா கையோட சரி பண்ணிக்கணும். இல்லாட்டி கண்ணு பாதிப்படைகிறது. ரொம்ப கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் கண்ணு போயிருந்தது, கண்ணில் பிரச்சனை, அந்த மாதிரிலாம் வரும். நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க, ஒரு விழிப்புணர்வு வரும், தப்பிச்சுக்குவீங்க. ஏன்னா 3 8 குடை அந்த சுக்கிரனும் ஆட்சியாக இருக்கிறார். 6 குடையும் உச்சம், 8 குடையும் ஆட்சி. இப்படி இருக்கிறப்ப என்ன பதட்டம், பயம்தான். ஒரு கொலை ஆல்ரெடி நீங்கள் சேஃப்டி ப்ளே பண்ணக்கூடியவங்க பயத்தால. இப்போ கெட்டவன்லாம் மறுக்கிறான். சரி, லக்னாதிபதி அவனும் சரியில்லை, அத்தாசன குருவாக இருக்கிறார். இதுதான் பிரச்சனை. ஆனால் அவர் 10ஆம் இடத்தை பார்க்கறது, 12ஆம் இடத்தை பார்க்கறது, 8ஆம் இடத்தை பார்க்கறது, எதிர்பாராம ஒரு திருப்தி, நன்மை, நல்லபடியாக காரியம் முடியறது. அதுதான் குத்து மதிப்பாகன்ட்டு. அதுவும் மெடிடேட் பண்ணாக அந்த குத்து மதிப்பாக ஜெயிப்பீங்க. இல்லாட்டி குத்து மதிப்பாக ஏதாவது செஞ்சு அடி வாங்கிட்டு நிற்பீங்க. இப்போ கெட்ட தசாபுக்கினாலும் அப்படி தான் இருக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. ஏன்னா அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 14/5 வரைக்குமே அவர் ஆட்சியாக இருக்கிறார். இப்போ இனம் புரியாத ஒரு பயம் இருக்கும், முயற்சியில் ஒரு தடை இருக்கும். அதை பார்த்துக்கணும். 14/5க்கு அப்புறம் அவர் 4ஆம் இடம் போகிறது ஓரளவு நல்லது. ஆனால் இந்த புதன் பார்த்தீங்கன்னா 30 வரைக்குமே உங்களுக்கு பாதகத்தை ஒரு 10 நாள் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். ஏப்ரல் 20லேருந்து 10 நாள். அதுக்கடுத்தது அவர் 2ஆம் இடம் வர்றப்போ ஓரளவு சில பாதகங்கள், சூழல் வழியாக, சொந்த பந்தங்கள் வழியாக, சொத்துக்கள் வழியாக உள்ள பிரச்சனையில் ஒரு தெளிவு கிடைக்கிற மாதிரி, பெரியவங்க ஆதரவு கிடைக்கிற மாதிரி வரும். ஆனால் அது கிட்டத்தட்ட 15/5/2026 வரைக்கும் அந்த ஒரு தெளிவு இருக்கும். கடைசி 5 நாள் பார்த்தீங்கன்னா அவர் 3ஆம் இடம் போயிடுவார். அப்போ தெரியாமல் உங்கள் முயற்சிகளுக்கு பாதகத்தை வரவழைச்சிக்கிறது. 8 குடைமை 4ல் இருக்கான். தட் இஸ் 3 4 7 8 பரிவர்த்தனை. முயற்சி வழியாக, வித்தை திறமை வழியாக, சொந்த பந்தங்கள் வழியாக, சொத்துக்கள் வழியாக சில சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் வரும். முறிவு, பிரிவு வரும், இழப்புக்கள் வரும். நல்ல மெடிடேட் பண்ணுவீங்க. ஏன்னா இது வேற கூட்டணி. ஏன்னா இவன் மேலே அவன் செய்வான், அவன் மேலே இவன் செய்வான். அப்போ கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் போடுறது, சொத்து வாங்குறப்ப ப்ராப்பராக அக்ரிமெண்ட் போடுறது, சொத்தை விற்கிறப்ப ப்ராப்பராக வாக்கு கொடுக்குறப்ப, கையெழுத்து போடுறப்ப, இதெல்லாம் கவனம் தேவை. ஏதோ பண்ணிவிட்டு அப்புறம் கஷ்டப்பட்டுட்டு கூட. ஏன்னா குத்து மதிப்பாக தான் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா புத்திக்குரியவன் அந்தளவுக்கு ஸ்டடி இல்லை. அதனால தான் சேஃப்டி பிளேமா. ஏன்னா புத்திக்குரியவன் உச்சமாக இருக்கான், அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பான். அதுவும் 3ஆம் இடத்துல போய் உச்சமாகிறப்ப அது பாதி மறைவு ஸ்தானம். ஓவர் கான்ஃபிடென்டாக குத்து மதிப்பாக ஏதாவது செஞ்சு விட்டு மாட்டிக்கிறது. 9க்குரியவர் இந்த செவ்வாய் 11 வரைக்கும் அங்கே தான் இருக்கார். பட் சனியோடு சேர்ந்து இருக்காரு. கடைசி 9 நாள் தான் ஆட்சி வீட்டுக்கு வருவார். அப்போ நல்லாயிருக்கும். கடைசி 9 நாள் நல்லாயிருக்கும். என்னதான் போராட்டம், பிரச்சனை, புத்தியில் தடுமாற்றம், மற்றவங்க ஒத்துழைப்பு இல்லை, சொத்துக்கள், சொந்த பந்தவங்க 1000 பிரச்சனைனாலும் கிட்டத்தட்ட 11/5க்கு அப்புறம் இறுதி வெற்றி. ஏன்னா 9 குடையும் ஆட்சி. எப்போ இறுதி வெற்றி இருக்கும்? நல்ல மெடிடேட் பட்டாதான். இல்லாட்டி ராகு கேதுவும் தேவையற்ற காரியங்கள் செஞ்சு இழப்பு, விரயத்தை கொடுக்குற மாதிரி ஆகும். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒரு நேம் ஃபேமோட தனத்தை கொடுக்குறாரு பாருங்க அந்த பூர்வ பாக்கியாதிபதி செவ்வாய். அதே போல் இவரும் வேலை பார்ப்பார். ஏன்னா இவர் ஒரு நிழல் செவ்வாய். காரியத்தில் என்னதான் ஒரு புரியாமல், குத்துமதிப்பா, ஒரு ஆராய்ச்சியோட, ஒரு குழப்பத்தோடு நீங்கள் பண்ணாலும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது வராது. அப்படியே இடையில மெட்டஸ் பண்ணுற சார் இருந்தாலும் வருதே சார் அப்படின்னாலும் இறுதி வெற்றி, அதிர்ஷ்டம், காரிய வெற்றி நல்லபடியாக இருக்கும். குத்து மதிப்பாக ஜெயிச்சிருப்பீங்க. ஐயோ எப்படியோ நல்லபடியாக நடந்துச்சுப்பா, இப்படி நடந்துருச்சுன்னா இந்த மதில் மேல் கூனை மாதிரி அந்த பக்கம்தான் அப்படியே பெருகிறாக இருக்கும் அப்படின்னு பயப்படுற மாதிரி ஆகும். உங்கள் முயற்சிகளையும், சொந்த பந்தங்கள், சொத்துக்கள் வழியாகவும் ஒரு விழிப்புணர்வு, சகாக்கள் வழியாக விழிப்புணர்வு, சகோதரிகள், குறிப்பாக உங்களுக்கு சகோதரிகள் வழியாக அதிக விழிப்புணர்வு தேவை. ஏன்னா சகோதரிகளுக்கு அவ்வளோ அன்பு வச்சு நொந்து போகிற மாதிரி ஆகும். அவங்க அப்படி ஒரு மனவேதனையை, ஒரு 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 எதிர்பாராத கெட்டதை கொடுக்குற மாதிரி பண்ணிடுவாங்க. அதே போன்று தான் பெண்களும்.
ஏன்னா எதிர்வாளினரை குறிக்கக்கூடிய கோள். இந்த சுக்கிரன்கிறது கலத்திரக்காரன். அவன் ஆட்சியாக இருக்கான், அவன் 8 கூடையவன். அவங்க வழியாக பயம் போல். அதனால் பழகிறப்ப பேசுகிறப்ப ஒரு நிதானம். பொதுவில் நீங்கள் பயந்தாங்களே தான். பட் ஆட்சியாக இருக்க நீங்கள் பயமாக இருந்தாலும் அது தப்பான கெட்ட ஆட்கள் உங்கள்கிட்ட எதிர்பாலினர் ஏதாவது உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி பேசி சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் 14 வரைக்குமே ஆட்சியாக இருக்கால் ஜாக்கிரதை. அதுக்கப்புறம் 5க்கு போகிறப்பையும் கொஞ்சம் பாதகங்கள் வரதான் செய்யும். ஏன்னா பாதகாதிபதி as well as ஏன்னா புதன் உங்களுக்கு பாதகாதிபதி, இவன் 8ஆம் இடத்ததிபதி. பாதகாதிபதி 8ஆம் இடத்ததிபதி பரிவர்த்தனை. இவன் வேலையை அவன் செய்வான், அவன் வேலையை இவன் செய்வான். பாதகாதிபதி பெரிய பாதகங்கள் வராதுன்னு நம்பிங்க வந்துடும், பெரிய வரப்போதுன்னு நம்பிங்க வராது. அப்படி ஒரு குழப்பத்தை. அதனால தான் குத்து மதிப்பாக அப்படின்ட்டு இருக்கேன். அது போல தான் தைரியம் இருக்கும், மற்றவங்க சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கும். அது சில டைம் மாறி போயிடும். இப்போ கெட்ட திசாபுத்தியாக இருந்தால் நீங்கள் அடக்கி வாசிக்கணும். ஏன்னா எல்லா வகையிலையுமே மேஜர் கோள்களும் கெட்டு போயிருக்கு. இந்த பூர்வ பாக்கியாதிபதியான செவ்வாய் as well as அவனை போல வேலை செய்யக்கூடிய அந்த கேது, இவங்க தான் குத்து மதிப்பாக அவங்கள தப்பிக்க வைக்கிறார். அதுக்கு மெடிடேட் பண்ணி கேட்டேன். இல்லாட்டி பெரிய அளவுக்கு போராட வேண்டியிருக்கும். நிம்மதி சந்தோஷத்தை இழக்கிற மாதிரி, விரயம் வர மாதிரி, புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாலாம் சிக்கல்கள் வர மாதிரிலாம் வரும். நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. முக்கியமான காரியங்கள் செய்யணுமா தசாபுத்தியை பார்த்துக்கங்க. உணர்ச்சி வசப்பட்டு அவன் சொன்னா இவன் சொன்னா இந்த மாதிரி சூழல் வருது அப்படின்னு இந்த தப்பான இதெல்லாம் பண்ணிடுவீங்க. இந்த குத்து மதிப்பாக பொய்யா சொல்லுவாங்கல்ல, அதிக வட்டி தரோம், இந்த சீட்டு போடுறது, அது இது இந்த ஸ்பெக்குலேஷன் மாதிரி, இப்படி அப்படிங்க ஏமாற்று வேலை. உங்களை ஆசையை தூண்டுவது போல கவர்ச்சி காட்டி உங்களை கெடுப்பது போலெல்லாம் வரும். அது நல்லா இருக்கும்னு நினச்சி குத்து மதிப்பாக செய்வீங்க, காலியாகிடும். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா விழிப்புணர்வு வரும், தப்பிச்சுக்குவீங்க. ஈவன் கெட்ட தசாபுத்தியாக இருந்தாலும் கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது. கெடுதல் வந்தாலும் நல்ல வேலைப்பா பேசுனதோடு விட்டோம், எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை, இல்லை அவங்க கூட இணைந்து எதுவும் செய்யலைன்னு தப்பிச்சுக்குவீங்க. இல்லாட்டி மெடிடேட் பண்ணல அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செஞ்சு இழப்புகளை, விரயங்களை, முறிவு பிரிவுகளை, சொத்துக்கள் வழியாக இழப்புகளை, சொந்த பந்தங்கள் வழியாக இழப்புகளை சந்திக்கிற மாதிரி ஆகிடும். குறிப்பாக எதிர்பாலினர் வகையில் அதீத விழிப்புணர்வோடு இருக்கணும். குத்து மதிப்பாக ஏதோ பேசினேன், செஞ்சேன், பழகுவேன் அப்படின்னா அது கெட்ட ஆளாக இருப்பான். நீங்கள் நடத்ததுக்கு மாறான ஆளாக இருப்பான். ஏன்னா ஒருத்தவங்க கெட்டவங்கன்னு நினச்சிட்டே நீங்கள் பலர மாட்டீங்கல்ல, அது மாதிரி பழகினீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. ஏன்னா கெட்டவங்க உங்களை பெருசாக கெடுக்காதபடி ஆகிடும். இதே நல்லவங்க அப்படின்னு நினச்சி பழகியிருப்பீங்க, அவங்க மகா கெடுதலை பண்ணிடுவாங்க. எதிர்பாராத இதை கொடுக்குற மாதிரி ஆகிடும். அப்போ குத்து மதிப்பாக தான் நடக்கும், எதுவும் நீங்கள் நினச்சபடி நடக்காது. திட்டமிட்டு அடித்து தூக்க முடியாது. அதனால் மெடிடேட் பண்ணிட்டாதான் ஓரளவு தப்பிக்கலாம். அஷ்டோமாயின் தரப்பு என்புலங்கள் ஜப தியானத்தையும் மற்றவங்கள் ஏதோ ஒரு அனும சாதனையும் பிடிச்சிட்டிங்கன்னா குத்து மதிப்பாக செஞ்சாலும் எப்பா தப்பிச்சிட்டோம்ப்பா, அடி உழுவலப்பா தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், திருப்தி உங்களுக்கு வரும். இந்த குறிப்பாக இந்த 40 நாட்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த சனி சேர்க்கைக்கு ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். அதை பார்த்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா உங்கள் லக்னத்திலேயே இருக்குது, 7ஆம் இடத்தை பார்க்குது. பார்ட்னர் வழியாக சிக்கல் வரும். லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், பெரிய பாதகங்கள், பிரச்சனைகள் வந்துடும். அதனால் ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்கள்ட்ட ஜாக்கிரதை. லைஃப் பார்ட்னராக விட்டு கொடுத்து போடணும். ஒரு விழிப்புணர்வோடு பிகவ் பண்ணுங்க. அறியாமையால் கூட உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திடுவாங்க. ஏன்னா பாதகாதிபதியாக அங்கே இருக்கார் இல்லையா. மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா விழிப்புணர்வு வந்துடும். அவங்க அப்படி செஞ்சாலும் நீங்கள் நிதானமாக பிலவ் பண்ணிடுவீங்க, தப்பிச்சுக்கலாம். நன்றி அன்புலங்களை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் ஆக்டிவா.